ம் 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பிள். கோயம்புத்தூரில் மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கிளைமேட்டை பார்க்க அவ்வளோ சூப்பராக கூலிங்காக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து பாப்பாங்களை விட்டுட்டு நாங்கள் மட்டும் தனியாக ஒரு ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய நவராத்திரி கொலு பொம்மைகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒரு ப்ளேஸ் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட அங்கே ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்தது. 50 ரூபாயில் ஆரம்பித்து 5000 வரைக்கும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொலு பொம்மைகள் ஈஸியாக வாங்கிக்கலாம். நீங்களும் இந்த கொலு பொம்மையெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிடுங்க. நவராத்திரினா என்ன, நவராத்திரிக்கு ஏன் கொலு பொம்மைகள் வைக்கிறாங்க அப்படின்னு என்ன மாதிரியே நீங்களும் கேள்வி கேட்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதோட பதில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ்க்கு நான் போகும்போது நிஜமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னுட்டு. ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்ததுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மண்பானையில் செஞ்சதும் இருந்தது, அது போக காஸ்ட்லியாக பேப்பரில் செஞ்சதும் இருந்ததுங்க. ஸோ நீங்கள் போனீங்கனாலே தெரியும், ரெண்டுமே தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி தான் பட்ஜெட்டாக பார்க்குறவங்களேருந்து ஹையாக பார்க்குறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நவராத்திரி ஸ்டார்ட் ஆகி 2-3 நாள் ஆகிடுச்சு. பத்தாது இன்னும் நிறைய கொலு பொம்மைகள் வைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி புது புது கலெக்ஷன் வேணும் அப்படிங்கிறவங்க சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். இங்கே போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். சரி வாங்க, நவராத்திரினா என்னன்னு பார்க்கலாம். எருமை உருவம் கொண்ட அரக்கிக்கும் கம்பன் என்பவனுக்கும் பிறந்தவன் தான் மகிஷாசுரன். அதனால்தான் மனித உடலுடன் எருமை தலையுடன் பிறந்தான். இவன் பிரம்மனை குறித்து பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்து தனக்கு யாராலும் மரணம் நேரக்கூடாது என்றும் அப்படி நேர்ந்தால் ஒரு பெண்ணால் தான் இருக்க வேண்டும் என்றும் வரத்தை பெற்றான். அதன் பின் அவன் தேவர்களை துன்புறுத்த துவங்கினான். அன்னை சக்தி பெண்ணுருவம் பூண்டு தேவர்களை காக்க பூமியில் பிறந்தார். சக்தி தேவி மகிஷாசுரனுடன் போர் புரிந்து மகிஷாசுரனின் எருமை தலையை தனது சக்கரத்தால் வெட்டி வீழ்த்தினார். தேவர்கள் மகிழ்ந்தனர். மகிஷாசுரனுடன் போராடி போர் செய்து தேவலோகத்தையும் பூலோகத்தையும் காப்பாற்றியதால் மகிஷாசுர வர்தினி என்று சக்தியை போற்றினார்கள். 9 நாள் போர் புரிந்து 10வது நாள் தேவி வெற்றி பெற்றதால் 10ஆம் நாள் விஜயதசமி என்று கொண்டாடப்படுகிறது. அம்பாளுக்குரிய பண்டிகைகள் எவ்வளவோ இருந்தாலும் அதில் முக்கியமானது 9 நாட்கள் கொண்டாடப்படும் மிக சிறப்பு வாய்ந்த நவராத்திரி விழாதான். இதே மாதிரி நவராத்திரிக்கு இன்னொரு கதையும் புராணத்துல சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரதா என்ற அரசன் தனது அண்டை நாட்டு அரசனால ரொம்ப அவதிப்பட்டு வந்தான். அடிக்கடி எல்லையை மீறி பொதுமக்களுக்கு தொல்லையும் தந்துட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவனோட குருவான சுமதா கிட்ட ஆலோசனை கேட்கிறான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆற்று களிமண்ணை கொண்டு அம்பிகை ரூபத்தை செய்து அதில் அம்பிகையை வழிபட்டு வர சொல்றாங்க. கடுமையான விரதம் கொண்டு வழிபட்டு வராரு. அப்படி வரும்போது அவருக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்குது. அதோட யானைகள், குதிரைகள், தேர்கள், வீரர்கள், போர்க்கருவிகள் அப்படிங்கிற எல்லாத்தையுமே களிமண்ணால செய்து அம்பிகைக்கு கூறிய அதே மந்திரத்தை சொல்லி பூஜிக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால அவர் பெரிய வெற்றியை ஏற்பட்டு அதனால அவரோட நிம்மதியும் கொள்றாரு. அதுக்கப்புறம் இந்த கதையை அடிப்படையா வச்சு எல்லாரும் அவங்களுக்கு விருப்பமான பொருட்களையோ இல்ல செல்வங்களையோ களிமண்ணால உருவாக்கி அம்பிகையை வழிபட ஆரம்பிச்சாங்க. அதுவே போக போக கொலு வைக்கும் பழக்கமாகவும் மாறிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச இந்த 2 புராண கதையும் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இது போக வேற ஒரு கதை தெரிஞ்சாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இது 2ல எது உண்மை அப்படிங்கிறதையும் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அம்பிகையை கொண்டாடும் நவராத்திரி நிறைய இருக்குங்க. சாரதா நவராத்திரி, பிரம்ம நவராத்திரி, பஞ்சகல்ப நவராத்திரி, போக நவராத்திரி அப்படின்ட்டு சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நிறைய இருக்கு. இதுல புரட்டாசியில வரும் சாரதா நவராத்திரியை தான் நம்ம வழிபட்டுட்டு வரோம். புரட்டாசி மாதம் யமனின் கோரைப்பல் அப்படின்னு அக்னி புராணம்ல சொல்றாங்க. அதனால தான் இந்த மாதத்தில் யமனின் பாதிப்பிலிருந்து நம்ம தப்புறதுக்காக தான் நவராத்திரி கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி புராணங்கள் கதைகள் எல்லாமே கூறப்படுகிறது. நவராத்திரி அப்படின்னாலே முப்பெரும் தேவிகளுக்கும் உரித்தான நாள்னு சொல்லுவாங்க. இந்த நவராத்திரி விழாவில் முதல் 3 நாளும் வீரத்தையும் தைரியத்தையும் கொண்டு அன்னை துர்க்கையை வழிபடுவாங்க. அடுத்த 3 நாள் எல்லா வித ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும்னு சொல்லி மகாலட்சுமியை கும்பிடுவாங்க. கடைசி 3 நாள் கல்வி, ஞானம், கலைகள் இதெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி கலைமகளை வணங்குவாங்க. 10வது நாளாக தான் விஜயதசமியில் மூவரும் இணைந்த கோலாகலமான ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி, ஸ்ரீ மூகாம்பிகை போன்ற மகாசக்திகளை வழிபாடு செய்வாங்க. கொலு அப்படின்னாலே அழகுன்னு சொல்லுவாங்க. இது இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகம் இந்த பகுதியில் எல்லாமே இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடைபெறுங்க. இந்த கொலுக்களை வீட்டில் வைக்கணும் அப்படின்னா வீட்டை முதல்ல நல்லா சுத்தம் செஞ்சு ஒற்றை படியில் வைப்பாங்க. அதாவது 5 இல்லைன்னா 7 இல்லைன்னா 9 படிகள் வைத்து தான் கொலுகளை வீட்டில் வைப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, கொலுவில் கடவுள் சிலைகளுடன் மனிதனும் அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களையும் சித்தரிக்கும் பொம்மைகளும் இங்கே இருக்கும். இந்து சமய புராணங்களில் சித்தரிக்கும் பொம்மைகள்
தேரோட்டம், கடவுளர்களின் ஊர்வலம், அணிவகுப்பு, திருமண நிகழ்ச்சிகளை குறிக்கும் பொம்மைகள், சமையலறை, சொப்பு சாமான்கள், விலங்குகள், மரங்கள் அப்படின்னு அவங்கவுங்க பிடிச்ச மாதிரி இஷ்டத்துக்கு அந்த பொம்மைகளை வந்து வச்சுருப்பாங்க. கொலுவிலேயே மரப்பாச்சி பொம்மை அப்படிங்கிறது ஒரு மெயினான ஒரு பொம்மைன்னு சொல்லுவாங்க. இது வந்து சந்தன மரம் அப்படி இல்லைன்னா தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட ஆண் அப்படி இல்லைன்னா பெண் உருவ பொம்மை ஆகும். ஒவ்வொரு வருடமும் இந்த பொம்மைகளை வந்து புது துணிகளை கொண்டு மணமகன் மணப்பெண் ஒப்பனையில் அலங்கரித்து கொலுவில் வைப்பாங்க. தென்னிந்திய திருமண சடங்கின் போது மரப்பாச்சி பொம்மைகளை தாய் வீட்டு சீதனமாக கொடுக்கும் வழக்கமும் இங்கே பின்பற்றப்படுகிறது. இந்த பொம்மைகள் எல்லாமே வழி வழியாக அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்லப்படுது. ஸோ இந்த வீடியோவில் நவராத்திரினா என்ன, கொலுபொம்மை எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷனை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த கடை கரெக்டாக உக்கடத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்தீங்க அப்படின்னா ராஜவல்லி சண்முகம் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கடையில் தாங்க நாங்கள் போய் பார்த்தோம். இந்த கடையோட ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நவராத்திரி கொலு உங்கள் வீட்டில் வைக்கிறீங்கனாலும் மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நிறைய மீடியா வந்ததுக்கப்புறம் எல்லாரும் அதிகமாக கேட்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெலிவரி, ஆன்லைன் பர்ச்சேசிங் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதான் கேட்குறீங்க. என்ன ஒரு இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஆன்லைன் எதுவுமே கிடையாதுங்க. டேரெக்டாக தான் போய் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பேக்கிங் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு பிடிச்ச கொலுவை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தா போதும், அவங்களே இந்த வைக்கப்புல்குள்ளே வச்சு அழகாக நம்மளுக்கு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ சேஃபாகவே நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு போய்க்கலாங்க. ஸோ நீங்கள் நியர்பையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் விசிட் பண்ணிட்டு வந்து எப்படி இருந்ததுங்கிறதையும் மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் என்னோட நவராத்திரி வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இதோட நான் கிளம்புறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.